ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த பசலைக்கீரை தண்டை நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். என் வீட்டுக்காரர் காய்கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் அது காய்கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இல்லைங்க. என் பொண்ணு போகிற டியூஷன் கிளாஸ் டீச்சர் கொடுத்து விட்டது. இந்தா நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, எல்லாம் இதை வச்சு நட்டு வளர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. நான் தெரியாமல் நான் அப்படி சொல்லிட்டேன். என் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா எடுத்துகிட்டு வர்றது வீட்டில் 2 பேர் தான். நான் ஒன்லி செடி எடுத்துகிட்டு வருவேன், என் வீட்டுக்காரர் செடி எடுத்துகிட்டு வருவேன். அதில் 2 பேரில் யாராவது எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதில் என் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்திருப்பான்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லிட்டேன். அப்புறம் தான் வீடியோ பார்த்துட்டு என் பொண்ணு சொல்கிறா, இது டியூஷன் ஆண்டி தந்ததுமா, நீ ஏன் அப்படி சொன்ன அப்படி சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா. அவங்க தந்ததை நான் கப்பில் போட்டு வச்சேன், அழகாக வேர் வந்திருக்குங்க பார்த்தீங்களா. இதுலேயே நம்ம தண்ணியில் போட்டு வச்சா வேர் வருங்கிறத நான் உங்ககிட்ட வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதே மாதிரி மல்லியில் நிறைய மொட்டு விட்டுருந்துச்சு. நிறையன்னா நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் வச்சுருக்கையில் அது வந்திருக்க மொட்டு எனக்கு அது நிறைய மாதிரி தான் இருக்குது. சரி, அதில் நின்ன மொட்டுக்களை எல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன். ஒன்று இழுவாச்சி மொட்டு, அதுவும் பூ நல்ல பெரிய பூவாக பூக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்குது. குண்டு மல்லியில் நின்றுச்சு. எல்லாத்தையும் சேர்த்து பறித்து கொஞ்சம் கிடச்சிச்சு, கட்டி தலையில் வச்சுக்கிட்டேன். இந்த பச்சை மிளகாவை பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வாங்கின பச்சை மிளகாயில் ரெண்டு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பச்சை மிளகு சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரி. இரட்டை குழந்தை பிறக்குன்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி ரெட்டைங்க சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நான் வீடியோவில் காமிச்சேன் அதை உங்ககிட்ட. காராமணி விதை ரெடியாகி நிற்கிதுங்க. பறிக்காமல் விட்டுருந்து விதையாயிருச்சு. சரி, விட வேண்டான்னு சொல்லிட்டு நான் அதை விதைக்கு வேண்டிய எடுத்துட்டேன். அதுதான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுலையே பறிக்கக்கூடிய டைமு அதில் நிறைய எறும்பு வந்திருக்குங்க. நான் பார்க்கவே இல்லை. நான் கொஞ்ச நாளுக்குள்ளே விட்டுருந்தேன்னா அந்த விதையெல்லாம் அந்த எறும்பு சாப்பிட்டுட்டு போயிருக்கோம். நல்ல வேளை நான் பார்த்து எடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.